Yes, can you hear me right now? Students, can you hear me? So predictions நாங்க படிச்சு கொண்டிருந்தாங்க. ஸோ ஒரு லைன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடணும்னு சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில the marriage line shows that you will marry that girl in 2035. ஸோ அதாவது வந்து இப்ப நார்மலா நாங்க எங்க கையை கொடுத்தவங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கறத வந்து இங்கிலீஷ்ல கேட்டா அப்படி இருக்கும் என்றதான் இந்த விஷயம் முழுக்க முழுக்க predict your future. The money line shows that you won't make a profit in your business until 2030. 2030 வரைக்கும் நீங்க ஒரு லாபத்தையும் வந்து உங்களோட பிசினஸ்ல இருந்து ஈட்ட மாட்டீங்க. பட் ஆஃப்டர் தட் யூ வில் ஏர்ன் அ லாட் ஆஃப் மணி. அதுக்கு பிறகு வந்து நிறைய வந்து நீங்க உழைப்பீங்க என்ற விஷயம் மணி லைன் சொல்லுது. The headline shows that you will die at the age of 81. ஸோ முதலாவது வந்து பாருங்க லைஃப் லைன் வந்து 80 இயர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி முடிக்கல வந்து பாருங்க ஹெட்லைன் ஷோஸ் தட் யூ வில் டை அட் த ஏஜ் ஆஃப் 81. 81 வயசுல வந்து நீங்க இறப்பீங்கன்ற விஷயத்த வந்து சொல்லி இருக்குது ப்ரெடிக்ஷன்ல. இதே மாதிரி நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். யாருக்கு? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலிஸுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி சொன்னா ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு. லைக் நீங்க அவங்களோட ஹையை வாங்கி உங்களோட இங்கிலீஷ் ப்ராக்டிஸுக்கு, அதாவது வந்து உங்களோட ஃபியூச்சர் டென்ஸை வந்து நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இதை யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா இட் வில் பி கிரேட். ஸோ அது வந்து உங்களோட ப்ராக்டிஸுக்குள்ள நான் விடுறேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்படித்தான் இந்த லைன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க சொல்லி பாருங்க. ஸோ we'll move to the next session. So going to in simple future tense. நாங்க முதல் படிச்சிருந்தது வந்து எஸ் வில் மட்டும்தான். வில் என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா ஆஸ் அ பாருங்க ஒரு பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் கொஷனுக்கு வந்து வில் யூஸ் பண்ண போறோம். வில் என்ன மீனிங் என்னது? நாளைக்கு, நாளண்டைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் நடக்கிற விஷயத்த வந்து நான் கதைக்க போறோம்னு சொல்லிட்டோம். அந்த டைம் எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் ஐடியாஸ், ஃபியூச்சர் ப்ராமிஸ், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்து நாங்க அந்த வில் யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து நாங்க புதுசான ஒரு பதம் யூஸ் பண்ண போறோம். என்னன்னு சொல்லி சொன்னா கோயிங் டு இன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். கோயிங் டு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கறதான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற நெக்ஸ்ட் சாப்டர் கோயிங் டு. ஸோ அந்த கோயிங் டுன்ற ரீதியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன். அதாவது வந்து ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன். ஒருமை பெயர் சொல், பன்மை பெயர் சொற்களுக்கு முன்னால அதுகளுக்கு வந்து நாங்க கோயிங் டு என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ கோயிங் டு யூஸ் பண்ணி நாங்க கதைக்குள்ள வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் பிளஸ் am is are. நாங்க நார்மல் ஆமிஸான்றது வந்து ஒரு கிளாஸ்ல ஃபுல்லாவே படிச்சோம். என்னென்னத்துக்கு நாங்க ஆம் போடுவோம், என்னென்னத்துக்கு நாங்க இஸ் போடுவோம், என்னென்னத்துக்கு நாங்க ஆ போடுவோம். எங்க சொல்லுங்க பாப்போம். ஆமங்கள் எதுக்கு நாங்க போட போறோம்? இந்த ப்ரொனவுன்ஸ்ல வந்து ஆம் எதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்? ஆம் எதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்? ஐ. வெரி குட். இஸ் he, she, itக்கு வந்து இஸ் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஆ வந்து யூஸ் பண்ண போறோம் ப்ளூரலுக்கு யூ, வி, தே. ஸோ ஆமிஸா அங்கங்க யூஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சு நீங்க அந்த கிளாஸ்ல இருந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா தான் இந்த கோயிங் டு சொல்லிக்கல இப்ப உங்களுக்கு விடாங்க. ஸோ அது நீங்க உங்களுக்கு அந்த கிளாஸ்ல வந்து ப்ராப்பரா இருக்கல கவனிக்கலன்னு சொல்லி சொன்னா அந்த வீடியோவை எடுத்து பாருங்க. ஆமிஸா வீடியோவை எடுத்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு முழுக்க ஒரு பூரணமான ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும். So I, you, we, they, he, she, it, singular noun, plural noun plus am is are plus going to plus base form of the verb. இங்கேயும் வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வருது. அதபடியா நீங்க யோசிக்க தேவையில்லை. பேஸ் வேர்ப்பை வந்து அதுல போட்டுக்கொள்ளலாம். Sorry for that. Yesterday I canceled the class because of my sickness. நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், நான் எனக்கு சிக்கால தான் வந்து நேற்றுக்கு கிளாஸ் கேன்சல் பண்ணியிருந்தேன் சொல்லி. ஈவன் ஐ எம் நாட் ஓகே, ஐ எம் நாட் வெல். ஸோ ஸ்டில் அது நான் ஓகே ஆகல. பட் இன்னைக்கு நான் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் போட்டினான். ஸோ
if I made any mistake in the class, like mute, unmute, and unmute, and I talk like that. So sorry for that. Because of the cough, நான் மியூட் பண்ணி கதைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை கிளாஸ் கிரகிக்கிறதுக்கு அது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஐ எம் சாரி அபவுட் தட், ரைட்? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். பாருங்க, நான் இப்ப சொன்னேன் கோயிங் டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி சொன்னா IVU தே create plus am is are. The next one is going to plus base form of the verb. அது என்னதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, to express a fixed plan. ஃபியூச்சர் டென்ஸ் நாங்க யூஸ் பண்ண போறோம். லைக் வில் நாங்க தனியா போட்டு கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அது என்ன விஷயத்துக்கு நாங்க தனியா கதைப்போம்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, அது நடக்கலாம் நடக்காம விடலாம், பட் நடக்க போகுது என்று நாங்க ஒரு எதிர்ப்பு கூறல்கள் சொல்லிக்கல வந்து அந்த வில்ல நாங்க யூஸ் பண்ணி கதைப்போம், ரைட்? டுடே இட் வில் பி ட்ரைனிங் என்று சொல்லி சொன்னா இட்ஸ் வில் ட்ரைனிங் என்று சொல்லி சொன்னா இன்னைக்கு பின்னாடி மழை இருக்குது. ஜஸ்ட் எங்களோட ஒரு எதிர்பார்ப்பு, எங்களோட ஒரு எதிர்ப்பு கூறல். அது நாட் ஷுவர், பெய்யலாம், மழை பெய்யலாம், பெய்யாம விடலாம், ட்ரெயின் வரலாம் வரலாம் வராம விடலாம், அது ரெண்டாவது விஷயம். பட் மழை வரப்போகுது, வரும் என்று நாங்க சொல்றது வந்து வில், ரைட்? வில் யூஸ் பண்ண போறோம். கோயிங் டு எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ் பிளான் இருக்குது இந்த ஃபியூச்சர் டென்ஸ். நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு வெக்கேஷனுக்கு நாங்க ட்ரிப் வெளிக்கிட போறோம்னு சொல்லிச்சுன்னா பஸ்ல இருந்து எல்லாம் புக் பண்ணி லைக் நாளைக்கு நாங்க வெளிக்கிட போறோம்ன்றது ஃபிக்ஸ் பிளான். லைக் சோ ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு 10 நாளைக்கு முதலே முன்கூட்டியே நாங்க ரிசைன் லெட்டர் கொடுத்துடுவோம். இப்ப இன்னைக்கு நாங்க ஜாப்ல ரிசைன் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு கொண்டு அவங்க ரிசைன் பண்ண போறது இல்லை, நாங்க முதலே எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ ப்ரொசீஜர்ஸ் செய்யணும்ன்றதுக்காண்டி ஒரு இவன் ஒரு 3 நாளைக்கு முதலே நாங்க என்னது ரிசைன் லெட்டர் கொடுத்துடுவோம். ஸோ அப்படியான விஷயம். இப்ப நான் ஜாப் ரிசைன் பண்ண போறேன்றது ஒரு ஃபிக்ஸ் பிளான், நான் வெக்கேஷன் போறேன்றது ஒரு ஃபிக்ஸ் பிளான், ட்ரிப் போறேன்றது ஃபிக்ஸ்ட் பிளான். டு எக்ஸ்பிரஸ் அ ஃபிக்ஸ்ட் பிளான். ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் திஸ் வெக்கேஷன் இன் கேண்டி. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், நான் கேண்டில தான் இந்த வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ண போறேன்றது வந்து ஆல்ரெடி நான் பிளான் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கு நாங்க கதைக்கல, இட் வில் பி ஹேப்பன், இது வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு நாங்க கதைக்கல வந்து அந்த வில்லுக்கு பதிலாக இங்க கோயிங் டு யூஸ் பண்ண போறோம். ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் திஸ் வெக்கேஷன் இன் கேண்டி. அதாவது வந்து நாங்க ஆல்ரெடி வெளிக்கிட்டோம், போய்கொண்டிருக்கிறோம். ஸோ கேண்டிக்கு தான் நாங்க போறோம், அது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வி ஆர் இன் த கார். ஸோ நாங்க போய்கொண்டிருக்கிறோம், அங்கதான் போறோம். It's already fixed plan. So that's why we are going to use the going to. I'm going to spend this vacation in Kandy. They are going to go on a trip to Nigambu. அவங்க வந்து நிகம்புக்கு ட்ரிப் போறாங்க, போய்கொண்டிருக்காங்க. அந்த போற இடம் வந்து நிகம்பு தான். அது பிக்ஸ் பண்ணப்பட்டுட்டுது. நாங்க வாகனத்துல ஒரு விஷயத்துல ஏறி ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா அவங்கள்ட்ட ஒரு பிக்ஸ் பிளான் இல்லாம வர மாட்டோம். இங்கதான் போறோம் ஒரு பிக்ஸ் பிளான் இருக்கும். சோ அப்படியான விஷயம் ஆல்ரெடி நாங்க ஏறிட்டோம், இந்த விஷயத்துக்கு தான் போறோம் சொல்லிச்சுன்னா அது இனி நாங்க போறோம்ன்றது ஃபியூச்சர் டென்ஸா இருந்தாலும் அது ஒரு ஃபிக்ஸ்ட் பிளான் அன்றைக்குல வந்து நாங்க அந்த கோயிங் டு யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் கோயிங் டு ரிசைன் ஹர் ஜாப் டுமாரோ. நாளைக்கு அவள் ஜாப்பை வந்து ரிசைன் பண்றாள். சோ இட்ஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்ட் பிளான். சேம் லைக் தட் பாருங்க, ரெண்டாவது விஷயம், டு எக்ஸ்பிரஸ் prediction. It will be trained tomorrow. It will be trained this evening ன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பின்னேரம் மழை இருக்குது, அது வராம போகலாம், அது எங்களுக்கு தெரியா, பட் இருக்குதுன்றது எங்களோட எதிர்ப்பு கூறல் தான். ஆனா ப்ரிடிக்ஷன் சொல்லி சொன்னா எஸ், கட்டாயம் வந்து என்னது அது நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு ட்ரெயின் திஸ் ஈவினிங். இன்னைக்கு பின்னேரம் மழை பெய்யும், கட்டாயம் என்ற அளவுக்கு இல்ல, இன்னைக்கு பின்னேரம் மழை பெய்யும். he is going to make a profit in few months. So அவன் அந்த ப்ராஃபிட்டுக்காண்டி ஒர்க் பண்றான். அதாவது வந்து பிசினஸ்லயே வந்து இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் மாசத்திலேயே வந்து அவன் லாபத்தை அவன் ஈட்டிடுவான். ஃபியூன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம். ஸோ ப்ராஃபிட் இன் ஃபியூ மந்த்ஸ், கொஞ்சம் மாதங்கள்லயே வந்து அவன் ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்வான், ஏர்ன் பண்ணுவான். I am going to introduce my business to international market. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த கம்பெனி, இந்த பிஸ்னஸை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ இதுவும் லைக் ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி தான், ஃபிக்ஸ்ட் பிளான் தான். ஜஸ்ட் அதை நாங்கள் கதை கேட்கல வந்து இட்ஸ் கோயிங் டு, ஹீஸ் கோயிங் டு, ஐ எம் கோயிங் டு. ஸோ டு எக்ஸ்பிரஸ் ஆஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், இட்ஸ் கோயிங் டு ட்ரெயின், it is going to train this evening
He's going to make a profit in few months. I'm going to introduce my business to international market. பாருங்க அது என்ன நெகட்டிவ் எப்படி இருக்க போகுதுன்னா பாசிட்டிவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும். சோ ஆமிஸா தான் விவர்ப்னு சொல்லி சொன்னா நெகட்டிவ் இதுல எப்படி வரும் நீங்களே சொல்லுங்க உங்களுடைய விருதம். How can we make this? I am not. Very good. I am not. She isn't. They aren't. அவ்வளவுதான் விஷயம். ஆமிஸா படிக்க வந்து வடிவா படிச்சுனா சோ அந்த ஆமிஸாக்கு பக்கத்துல ஒரு நாட் வரப்போகுது பாருங்க. சப்ஜெக்ட் வரப்போது am not, is not, are not, going to base verb. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல நெகட்டிவ்ல. சோ இந்த ஸ்பேஸ வச்சுக்கோங்க, இந்த ஸ்லைட வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாபம். How to make a question in the going to? Question என்ன மேக் பண்ணுவோம்? அதுக்கு என்னத்தை தூக்கி முன்னுக்கு போடுவோம்? ஆமிஸா தான் நீங்க மெயின் வேர்ப்னு சொல்லி சொன்னா ஆம தூக்கி முன்னுக்கு போடும், மிஸ்ஸ தூக்கி முன்னுக்கு போடும், மாவ தூக்கி முன்னுக்கு போடும். I am not going to do it. நான் இது செய்ய மாட்டேன், செய்ய போறது இல்ல. I am not going to do it. I will not do it ன்னு சொல்லி சொன்னா நான் செய்ய மாட்டேன். I won't do it ன்னு சொல்லி சொன்னா நான் செய்ய மாட்டேன். I am not going to do it ன்னு சொல்லி சொன்னா நான் இது செய்ய போறது இல்ல, செய்ய மாட்டேன் செய்ய போறது இல்ல. சோ அதை நான் ஃபிக்ஸ்டா பிளான் பண்ணிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லி இதெல்லாம் செய்ய போறது இல்ல. they are not going to play football. they are not going to play football. அவங்க ஃபுட்பால் விளையாட போறது இல்ல. இது வந்து நெகட்டிவ் பார்ட்ல, அது வந்து பாசிட்டிவ் பார்ட்ல, இது வந்து நெகட்டிவ் பார்ட். some negative ideas. wait. ஸ்பேஸ்ல வேணுது இல்ல. Yeah, now you can hear me because of the sick. Sorry for that. So now some negative ideas. I am not going to attend the class tomorrow. நாளைக்கு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறது இல்ல, கிளாஸுக்கு வர. I am not like I won't attend the class tomorrowன்றது வந்து ஒரு ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி. நான் நாளைக்கு கிளாஸுக்கு வர மாட்டேன் like that. I'm not going to attend the class tomorrowன்னு சொல்லிக்கல வந்து எஸ் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன், நாளைக்கு கிளாஸுக்கு பதிலாக வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸுக்கு வர மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் டு அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ. நாளைக்கு நான் கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. she isn't pronunciation பாருங்க. she isn't, is not நாங்க சுருக்கி சொல்லிக்கல, isn't அப்படி சொல்லுவோம். she isn't going to leave her place. அவள் வந்து அவளோட பிளேஸ விட்டு போக மாட்டாள். they aren't going to face the exam this time. அவங்க வந்து இந்த நேரத்துல இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுத போறது இல்ல. I'm not going to waste my time. I'm not going to waste my time. நான் டைமை வேஸ்ட் பண்ண போறது இல்ல. It isn't going to train. இப்ப ட்ரெயின் வர போறது இல்ல. It isn't going to train. It isn't going to train. So இதை நாங்க கொஸ்டின் ஆக்கப்பமா இருந்தா is it, இதை நாங்க கொஸ்டின் ஆக்கப்போம்னு சொல்லி சொன்னா அப்படி மாறும் வசனம். It isn't going to train. Is it going to train? Sorry? Is it going to train? Yes, isn't going to train? Like train வராதா? Yes, fine then. So அதாவது விவ பத்திக்கு முன்னுக்கு போடணும்னு சொல்லிச்சோன்னா கொஸ்டின் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். விவ பத்திக்கு முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா it will be as questions again. அங்க வந்து again வந்து அந்த கொஸ்டினா வந்து மாறும். பாருங்க கொஸ்டின் ஃபார்முலா வந்து ஆமிஸா முன்னுக்கு வந்திருக்கு. சப்ஜெக்ட் பிளஸ் கோயிங் டு பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாங்க நெகட்டிவ் பார்ட்ல வச்சு ஆமிஸா தான் மெயின் விவர்ப்னு சொல்லிச்சோன்னா விவர்ப் முன்னுக்கு வருது. Is he going to discontinue the class tomorrow? Is he going to discontinue the class tomorrow? நாளையில இருந்து கிளாஸ் வந்து டிஸ்கண்டினியூ. கண்டினியூக்கான ஆப்போசிட் வேர்ட் தான் டிஸ்கண்டினியூ. கண்டினியூ பண்ணல. Is he going to discontinue the class tomorrow? நாளையில இருந்து அவர் கிளாஸ் வந்து விட்டு நிக்க போறாரா? Yes, he is. அவர் நிக்க போறார். No, he isn't. இல்ல அவர் நிக்கல. So இது வந்து பிராக்டிஸுக்கான கொஸ்டின். உங்களோட are you going to join us for the party? ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்பா இதுக்கான விட. are you going to join us for a party? நீங்க பார்ட்டி ஜாயின் பண்ண போறீங்களா? Yes.
இல்ல so yes or no ல சொல்லுங்க பாப்போம். Yes. Yes, yes, we are. Yes. What are you going to have for dinner? டின்னருக்கு நீங்க என்ன எடுத்துக்கொள்ள போறீங்க? What are you going to have for dinner? I am going to have dinner as noodles. Noodles நான் டின்னருக்கு எடுத்துக்கொள்ள போறேன். So these eight questions are for you, right? இந்த 8 question வந்து நீங்க practice பண்றதுக்கு. Let's practice these questions. இந்த questions வந்து நீங்க practice பண்ணுங்க as a home activity. So my future plans, finally. So in future, I will become, for an example, நான் சொல்றேன் பாருங்க. In future, I will become lecturer, right? Wait. So in future, I will become a doctor. I will Right. be a great doctor. I won't be like lazy. First one பாருங்க, in future I will become doctor. ஃபியூச்சர்ல வந்து நான் டாக்டரா வர போறேன். I will be a good doctor. ஒரு நல்ல டாக்டரா தான் வர போறேன். I will be as a good doctor. I won't be as a lazy person. நான் ஒரு சோம்பேறி மிக்க டாக்டரா இல்லாட்டி சோம்பேறி மிக்க பர்சனா வந்து வர மாட்டேன். I won't. I am going to treat the patients calmly, kindly. நான் பேஷண்ட வந்து ட்ரீட் பண்ண போறேன் என்னண்டு காமா கைண்டா வந்து ரீட் பண்ண போறேன். In 5 years, என்ன 5 வருஷத்துல I will be able to do the surgery. இப்ப நான் டாக்டரா வரப்போதன் ஃபியூச்சர்ல அதாவது வந்து ஃபியூச்சர்ல டாக்டரா வந்துட்டு 5 வருஷத்துக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா சர்ஜனா வரப்போறேன். I will be able to do the surgery செய்ய போறேன். In 10 years, 10 வருடங்கள்ல I will have 2 cars. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு என்னோட ஒரு 2 கார் இருக்க போகுது. For an example, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். In the future, I will become a doctor. I will yes, in future I will become a doctor. I will have எஸ் இது ஃபியூச்சர் டென்ஸ். அதுல வந்து நீங்க ஜப்ப பற்றினதோ இல்லாட்டி லைக் வெஹிக்கிளை பத்தினோ எதுவும் சொல்லலாம். ஐ வில் ஹேவ் மோட்டர் பைக். ஐ வாண்ட் ரீட் த பீப்புள் ரீட் த பேஷண்ட்ஸ் ஆங்கிரிலி. நான் ஆங்கிரியா வந்து பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ண மாட்டேன். ஐ எம் கோயிங் டு ட்ரீட் த பீப்புள் கைண்ட்லி அண்ட் ஹார்ம்லி. அன்பா வந்து அவங்க பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்வேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இன் 5 years I will be able to do the surgery. 5 வருஷத்துல வந்து ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபியூச்சரா டாக்டரா வந்ததுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு சர்ஜன்டா மாறிடுவேன். இன் 10 years 10 வருஷங்கள்ல I will have 2 cars by ஓனா 2 கார்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ நான் இதுக்கு டைம் விடாம உங்களுக்கு கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபவுசா, மிஸ் ஃபவுசா, 32182 index number. Fauza. Miss Fauza, Yes, are you ma'am. there? Yes, you can share Yes, your ma'am. future plans here. உங்களோட future plans பத்தி நீங்க சொல்லுங்க. லைக் இந்த 6 வசனமே உங்களுக்கு காணும். இந்த filling the blanks நிரப்பி நீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. In future, Yeah. I will become a teacher. Okay. I will have a scooty. Okay. Next one. Next one. I will have a scooty. Okay. I want ன்னு சொல்லி சொன்னா என்ன உங்கள்ட்ட இருக்காது. Yes. Ajiba, Miss Ajiba.
Any volunteers? யாராவது சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா please put your hands up. So இதை நான் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட விடுறேன் as a homework. Please do it in your home. So யாரா சொல்ல போறீங்கன்னா please you can. Yes, Pushparaj, you can. In future, I will become a good teacher. Okay. I will good teacher. I want to easy. Yeah. I am going to kind and humble. In 5 years, I will be able to principal. In 10 years, I will have a motorbike. Yeah, very good, very good. Thank you so much. I appreciate you. Okay, Mr. Pushparaj, can you please share the experience about the first class and the 18 class knowledge? First class நீங்க ஜாயின் பண்ணிக்க நீங்க எப்படி இருந்தீங்க, also 18 classல நீங்க எப்படி இருக்கிறீங்க? Can you please, நீங்க தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல சொன்னாலும் பரவாயில்ல, whatever you wish. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முதலாவது கிளாஸ்ல நீங்க இருந்த நாலேஜுக்கும் இப்ப இருக்கிற நாலேஜுக்கும் என்னால நிறைய டிஃபரெண்ட் வந்து பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? ஆரம்பத்துல எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் சரியா தெரியாது கொஞ்சம். இப்போ ஓரளவு ஏதோ ஒரு வசனத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு கெஸ் பண்ணி போட்டு. வெரி குட். அவ்வளவும் தான் நாங்க சக்சஸ். அதாவது வந்து நீங்க அப்படி கதைக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த 24 கிளாஸ் இந்த 6 கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ள நீங்க கச்சம் பாகிடுவீங்க. So also second request is completed. Third request also you can recap this class as well. So வளமையா நீங்க ஒருக்கா சொல்லி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். Okay, you can continue this. இதை வந்து recap நீங்க ஒருக்கா செய்து விடுங்க. Can you able to do this? இது இந்த அதாவது இன்னைக்கு படிச்ச விஷயத்தை வந்து நீங்க ஒருக்கா ரீகேப் மாதிரி செய்து விடுங்கன்னு சொல்றேன். நீங்க தான் திருப்பி சொல்ல போறீங்க நீங்க என்னென்ன படிச்சவன்னு சொல்லி. Yes, you can start right now. நீங்க விலங்கினதை சொன்னீங்கன்னு சொன்னா சரி, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறேன். விலங்கிலன்னு சொல்லிச்சோன்னா நான் அதுல கதைப்பேன். ஓகே, இன்னைக்கு சென்டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், எதிர்காலத்தை நம்ம எப்படி வசனம் அமைக்க பார்த்தோம். அது வந்து ஐ வி யூ டே ஈசி எல்லாத்துக்கும் வில் அப்படிங்கிறதோட பேஸ் வேர்ப் இருக்கும். அதுல கன்ட்ரக்ஷன் ஐ வில் அது சேரும்போது ஐ டபுள் எல்னு விழுகும். அதே மாதிரி விக்கும் வில் சேர்ந்த உடனே பி போஸ்டபி டபுள் எல்னு சொல்லி வரும். அதே மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் போஸ்டபியோட டபுள் எல் சேரும். அதோட டைம் எக்ஸாம் பார்த்தோம். டுமாரோ, the day after tomorrow, next year, next month, 2 years later, after week, in 2025, in 20 and 30. அதோட why do we as the simple ஃபியூச்சர்ல நம்ம வில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கிறோம். டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் ஐடியாஸ், அதுல வந்து ஐ வில் கோ ஹோம் நெக்ஸ்ட் மந்த். நம்ம ஐடியா ஆலோசனை, எதிர்காலத்தில் உள்ள ஆலோசனைகளோட ஐடியாஸ் வந்து ஐ வில் கோ ஹோம் நெக்ஸ்ட் மந்த். தே வில் ஆர்கனைசிங் த ட்ரிப் in 2 weeks. She will buy some English workbook tomorrow. அதே மாதிரி why do we as the simple futureல வந்து will experience, express and
ப்ராமிஸ் அதோட பிளான் திட்டமிடுதல்களையும் நம்ம பார்த்தோம். திட்டமிடுதல் வந்து ஐ வில் டேக் யூ டு த பார்க் டுமாரோ. அதே மாதிரி ஐ வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். அதே மாதிரி ஒவ்வொரு உதாரணங்கள் பார்த்தோம். அடுத்ததாக why do we ask the simple future will express an prediction, அதாவது எதிர்வு குரல்களை நாம் பார்த்தோம். அதுக்கு உதாரணமா இட் வில் rain this evening, அதே மாதிரி யூ வில் கெட் married and rich woman. அடுத்ததாக நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து ஐ பிளஸ் வில் நாட் அதோட பிளஸ் பேஸ் ஃப்ரம் த ஒர்க் வரும். அதுக்கு உதாரணமா ஐ வாண்ட் டு இட், தே வாண்ட் ப்ளே ஃபுட்பால். உதாரணங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் சம் நெகட்டிவ் ஐடியாஸ் பார்த்தோம். அதோட வில் பிளஸ் நாட் அது வந்து நம்ம வாண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி வில் பிளஸ் நெவர் அது சேம் வில் நெவர்னு வரும். அதுக்கு உதாரணம் ஐ வாண்ட் அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஐ வில் நெவருக்கு யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது கொஸ்டின் மார்க். ஐ வில் யூ தேக்கி முன்னுக்கு வில் வரும் கொஸ்டனுக்கு. அதுக்கு உதாரணமா வில் ஹீ கம் டு த கிளாஸ் டுமாரோ அப்படின்னா அதுக்கு பதில் வந்து எஸ் ஐ ஹீ வில்னு சொல்லலாம், இல்லாட்டி நோ ஹீ வாண்ட்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். வில் யூஸ் பண்றது. வில் யூ மேரிட் மீ, அதுக்கு எஸ் கரண்ட்லி ஐ வில். வில் ஹீ சம் திஸ் ஈவினிங், எஸ் ஐ திங்க் ஹீ வில்னு உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அடுத்ததா மேலதிகமா எக்ஸாம்பிள் பார்த்தோம். மை சிஸ்டர் வில் குக் ஃபிஷ் கரி டுமாரோ, ரவி வில் கம்ப்ளீட் த டேஸ்ட் சொல்லி பார்த்தோம். அதால ப்ரெடிக்டிவ் ஃபியூச்சர்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வில் யூஸ் பண்ற மாதிரியே கோயிங் டு சிம்பிள் ஃபியூச்சர்ல கோயிங் டு யூஸ் பண்றதை பார்த்தோம். அதுல வந்து யூ பி தே ஈஸிக்கு பதிலாக சிங்கிள் அனௌன்ஸுக்கு ஆம்னஸ் வரும். ப்ளூரல் அனௌன்ஸுக்கு ஆ யூஸ் பண்ணி கோயிங் டுங்கிறது சேம் வரும், அதோட பேஸ் வெப் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஸ்பெண்ட் திஸ் வெக்கேஷன் கேண்டி. அதே மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு கோ ஒன் ட்ரிப் டு நிகம்புங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கு வந்து சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் இஸ் ஏதாவது அதோட சேர்ந்து நொட்னு ஒரு வார்த்தை வரும், அதோட சேர்ந்து கோயிங் டு பேஸ் ஃப்ரம் த வெர்ப். அதுக்கு உதாரணமா ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட், அதே மாதிரி தே ஆர் நாட் கோயிங் டு பிளே ஃபுட்பால், அதையும் பார்த்தோம். அதே மாதிரி சம் நெகட்டிவ் ஐடியாஸ் பார்த்தோம். ஐ எம் நாட் கோயிங் டு அட்டெண்ட் த கிளாஸ் டுமாரோ, அதே மாதிரி சி இஸ்ன்ட் கோயிங் டு லீவ் ஹியர் பிளேஸ்ங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து கொஸ்டின் ஃபார்ம் பார்த்தோம். ஆம் இஸோட சப்ஜெக்ட் அதோட கோயிங் டு வரும், அதோட பிளஸ் பேஸ் ஃப்ரம் த வெர்ப் வரும். அதுக்கு உதாரணமா இஸ் ஷி கோயிங் டு டிஸ்கனெக்ஷன் த கிளாஸ் டுமாரோ, டிஸ்கண்டினியூ த கிளாஸ் டுமாரோ. அதுக்கு பதில் வந்து எஸ் இஸ் அல்லது நோ இஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளவு.
Yeah, fine, fine. Your presentation was really, really nice. Thank you so much. To recap this class, Mr. Pusparaj. So, yes, so my future plans is the homework for you, right? For you all, right? இது வந்து as a homework அவனிங்க செய்துட்டு வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. So, because of my sick and also because of the attendance, அந்த 15, 16, 17, 18 16 so I will wind up. I am going to wind up this class now. So thank you for joining. We will meet to the next class, right? Thank you. Good night, all. Good night, all. Can you hear me? Good night, teacher.